தங்கள் மனம் கவரும் திரைக்கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம். நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. இசை உலகில் ஜானகி அம்மா என தென்னிந்திய ரசிகர்களால் பேரன்புடன் அழைக்கப்படும் எஸ் ஜானகி அவர்கள் ஆசைக்கு ஒன்று ஆஸ்திக்கு ஒன்று என இல்லாமல் தன்னுடைய பாசத்திற்கு என்று பெற்றெடுத்த ஒரே மகனும் அம்மா என உரிமையுடன் அழைக்கும் செல்ல மகனுமான முரளி கிருஷ்ணாவை தன்னுடைய 88 வயது எனும் முதுமை வயதில் இழந்து நிற்பது வேதனையின் கடும் உச்சமாகும். ஏற்கனவே காதல் மிகு கணவரின் மரணத்தால் சொல்லொன்னா துயர்களை மனதளவில் அனுபவித்தவர் தற்போது தனக்கு உறவு என எஞ்சியிருந்த ஒரே மகனையும் தள்ளாத வயதில் பறிகொடுத்து துவண்டு போனது காலத்தின் உச்சபட்ச கொடுமையாகும். இப்பேற்பட்ட கடுமையான சூழலில் சிக்கி தவித்து வரும் அம்மா எஸ் ஜானகி அவர்களுக்கு ஈடு செய்ய முடியாத இவ்விழப்பை தாங்கக்கூடிய மன வலிமையினையும் தைரியத்தையும் மன அமைதியினையும் எல்லாமல்ல இறைவன் வழங்க மனதார பிரார்த்தித்து அம்மா ஜானகி அவர்களின் மனவாழ்வு, கணவர் மரணம் மற்றும் தற்போது மறைந்து போன முரளி கிருஷ்ணாவின் வாழ்க்கை பயணத்தை காணலாம். 1938 ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதியன்று ஆந்திர மாநிலத்தின் குண்டூர் மாவட்டத்தில் உள்ள ரேபல்லா தாலுகாவை அடுத்த பல்லபட்லா என்ற கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட மராத்தி மொழி பேசும் குடும்பத்தைச் சேர்ந்த செஸ்லா ஸ்ரீ ராமமூர்த்தி மற்றும் சத்தியவதி தம்பதியருக்கு பிறந்த கடைக்குட்டி செல்ல மகள்தான் இசை பேரரசி செஸ்லா ஜானகி எனும் எஸ் ஜானகி ஆவார். தந்தை ஸ்ரீ ராமமூர்த்தியானவர் ஆயுர்வேத மருத்துவர் மட்டுமின்றி சமஸ்கிருதத்தில் தேர்ந்த வித்வானும் கூட. இதன் அடிப்படையில் தனது பிள்ளைகளுக்கு ஆன்மீக சங்கீத கீர்த்தனைகளை பயிற்றுவித்தும் வந்தார். தந்தையின் பணிச்சூழல் காரணமாக ஜானகியின் குடும்பம் ராஜமந்திரிக்கு இடம்பெயர்ந்த நிலையில் பிரபல நாதஸ்வர வித்வான் பைடி சாமி என்பவரிடம் கர்நாடக சங்கீதத்தை விளையாட்டாக பயில ஆரம்பித்தார். இதையடுத்து பைடி சாமி சீடரான ஸ்ரீனிவாசராவ் நடத்தி வந்த நாட்டிய குழு நிகழ்ச்சியின் இடையே தெலுங்கு மற்றும் ஹிந்தி பாடல்களை பாடி வந்த ஜானகி அவர்கள் ஆல் இண்டியா ரேடியோ நடத்திய பாடல் போட்டியிலும் கலந்து கொண்டு குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்திடமிருந்து பரிசினையும் வென்றார். இதனைத் தொடர்ந்து நெல்லூரைச் சேர்ந்த சந்திரசேகரம் நடத்தி வந்த கலை நிகழ்ச்சிகளின் இடையே திரை இசை பாடல்களை பாடி வந்த ஜானகி அவர்களுக்கு சந்திரசேகரம் அவர்களின் மகன் ராம் பிரசாத் அவர்களால் ஈர்க்கப்பட்டு அது ஒருதலை காதலாக வளரத்தான் ஆரம்பித்தது. இவ்வேளையில் மகன் ராம் பிரசாத் அவர்களுக்கு மணமுடிக்க பெண் தேடும் படலத்தை சந்திரசேகரம் ஆரம்பிக்க வேறு என்ன செய்ய முடியும்? மனதை கல்லாக்கிக் கொண்டு தனது மனம் கவர் காதலர் ராம் பிரசாத்துக்கான பெண் தேடும் படலத்தில் ஒருவராக ஜானகி அவர்களும் பயணிக்கத்தான் ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் மணப்பெண் அமையாத நிலையில் நம்மிடமே குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு பெண் இருக்கும்போது இவ்வளவு நாள் வெளியே தேடிவிட்டோமே என்ற உண்மை நிலையை அறிந்தவரான சந்திரசேகரம் அவர்கள் 1959 எஸ் ஜானகி அவர்களை தனது மருமகளாக ஏற்றுக்கொண்டு மகன் ராம் பிரசாத் அவர்களுக்கு மணமுடித்தும் வைத்தார். இத்திருமணத்திற்கு முன்பாகவே, அதாவது கணவர் ராம் பிரசாத் அவர்களின் வற்புறுத்தலின் பேரில் மாமனார் சந்திரசேகரம் எஸ் ஜானகிக்காக ஏவிஎம் நிறுவனத்திற்கு கடிதம் ஒன்று எழுத இதன் பேரில் மாத சம்பளம் அடிப்படையில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் எஸ் ஜானகி அவர்கள். 1957 விதியின் விளையாட்டு எனும் திரைப்படத்திற்காக முதலில் எஸ் ஜானகி அவர்கள் பாடிய சோக பாடல் படத்தின் தலைப்பை போலவே விதியின் விளையாட்டாக திரைப்படம் வெளியாகாமல் நின்றுதான் போனது. இதையடுத்து மகதல நாட்டு மேரி என்ற திரைப்படத்திற்காக ஆர் பார்த்தசாரதி, MP சிவம் பாடலிசை கூட்டணியில் PB ஸ்ரீனிவாசுடன் இணைந்து பாடி வெளியான முதல் பாடலான கண்ணுக்கு நேரே மின்னும் தாரை என்ற பாடல் ஹிட்டடிக்க, பின்னர் என்ன PB ஸ்ரீனிவாசுடன் இணைந்து எண்ணற்ற பாடல்களை பாடினார் எஸ் ஜானகி அவர்கள். இதையடுத்து SM சுப்பையா நாயுடு, KV மகாதேவன், MS விஸ்வநாதன், AM ராஜா, B தட்சிணாமூர்த்தி, சங்கர் கணேஷ், GK வெங்கடேஷ் என எண்ணற்ற இசையமைப்பாளர்களின் இசையமைப்பில் பாடி வந்த எஸ் ஜானகி அவர்களின் இசை பயணத்தில் இளையராஜா என்ற இசைஞானி வந்த பின்புதான் புகழின் உச்சாணியை தொட்டார் என கூற வேண்டும். ஏற்கனவே கொஞ்சம் சலங்கையில்
சிங்கார வேலனை தேவா என்ற பாடலின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் புகழடைந்த எஸ் ஜானகி அவர்கள் எவ்வாறு எம்.எஸ். விஸ்வநாதன், டி.எம். சௌந்தரராஜன், பி. சுசீலா எனும் இசை கூட்டணியினரை போன்று இளையராஜா, எஸ்.பி. பாலசுப்ரமணியம் கூட்டணியில் இணைந்து பாடிய பாடல்கள் காலம் கடந்து நிற்கும் எவர் கிரீன், மறக்க முடியாத பாடல்கள் எனில் அதை மறுக்க முடியாதுதான். பாடல் வரிகளுக்கு தனது இனிய குயிலிசை குரலால் காதல், மயக்கம், சோகம், துள்ளல், ஏக்கம் மற்றும் தாபம் என உணர்வுகளை வாரி வழங்கி அப்பாடல்களை உயிர் பெறச் செய்தவர் என்பது நிதர்சனமான உண்மையாகும். குழந்தை, விடலை பருவம், நாயகி, முதியவர் என வசீகர குரலினாலேயே ஜாலங்கள் பல செய்து காட்டிய வித்தகையும் கூட. இளையராஜாவிற்கு பின் டி. ராஜேந்தர், தேவா, ஏ.ஆர். ரஹ்மான் என நீண்டு இன்றைய தலைமுறை இசையமைப்பாளரான அனிருத் என எண்ணற்றவர்களின் இசையமைப்பில் பாடிய சிறப்புக்குரியவர் ஆவார். டி.எஸ்., கே.ஜே. யேசுதாஸ், ஜெயச்சந்திரன், மனோ என எண்ணற்ற பின்னணி பாடகர்களோடு இணைந்து பாடிய சிறப்பும் உண்டு ஜானகி அவர்களுக்கு. 2016ஆம் ஆண்டு ஸ்ரீகாந்த் தேவா இசையில் திருநாள் என்ற படத்திற்காக பாடியதே அம்மா எஸ். ஜானகி அவர்கள் பாடிய இறுதி பாடல் என அறியப்படுகிறது. 16 வயதினிலே திரைப்படத்தில் பாடியதற்காக முதல் தேசிய விருதை வென்றவர். ஓபோல், சித்தாரா, தேவர் மகன் உள்ளிட்ட திரைப்படங்களில் பாடியதற்காகவும் தேசிய விருதுகளை வென்றுள்ளார். மூச்சு முட்டும் அளவுக்கு எண்ணற்ற விருதுகளை வென்ற எஸ். ஜானகி அவர்கள் 2013இல் தனக்கு வழங்கப்பட்ட பத்மபூஷன் என்ற விருது தமது இசை பயணத்திற்கு கிடைத்த தாமதமான விருது என கூறி அவ்விருதை நிராகரித்தார். 17க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகள், பல்வேறு நாடுகளின் மொழி பாடல்கள் என 80,000த்திற்கும் அதிகமான பாடல்களை பாடிய சாதனையாளர் என அறியப்படும் அம்மா எஸ். ஜானகி அவர்கள் ருசி கண்ட பூனை என்ற திரைப்படத்திற்காக கண்ணா நீ எங்கே என்ற பாடலை எழுதியதுடன் மழலை குரலில் பின்னணியும் பாடியுள்ளார். இது மட்டுமின்றி தமிழ் மற்றும் தெலுங்கில் வெளியான மௌன போராட்டம் என்ற திரைப்படத்திற்கு இசையும் அமைத்துள்ளார். இவ்வாறு எஸ். ஜானகி அவர்கள் தென்னிந்திய குயிலாக பாடல்கள் பல பாடி ரசிகர்களை மகிழ்வித்து வந்தாரெனில் அவருக்கு பெரும் பின்புலமாக பக்க பலமாக இருந்தது அவருடைய காதல் மிகு கணவர் ராம் பிரசாத் எனில் அதை கண்டிப்பாக மறுக்க முடியாதுதான். அந்த அளவிற்கு ஜானகி அவர்களின் இசை வாழ்வின் ஏணிப்படிகளாக ஆரம்பம் தொட்டே வாழ்வில் மட்டுமின்றி இசைத்துறையிலும் பயணித்து வந்தார் ராம் பிரசாத் அவர்கள். இப்பேற்பட்ட ஆதர்ஷ தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக 1960ஆம் ஆண்டு முரளி கிருஷ்ணா என்ற ஒரே ஒரு செல்ல மகன் பிறந்தார். இவ்வாறு கணவர் ராம் பிரசாத்தும் மகன் முரளி கிருஷ்ணாவும் எஸ். ஜானகி அவர்களின் இரு கண்களாக விளங்கி வந்த நிலையில் மகன் முரளி கிருஷ்ணாவானவர் பெற்றோரின் பெரும் அரவணைப்பு மற்றும் ஆதரவுடன் தனது பள்ளி படிப்பையும் கல்லூரி படிப்பையும் வெற்றிகரமாக முடித்த நிலையில் பெற்றோரின் ஆதரவுடன் தொழில் முனைவோராகவும் செயல்பட்டு வந்தார். முரளி கிருஷ்ணா பிரபல பரதம் மற்றும் குச்சிப்புடி நாட்டிய கலைஞரும் சுபஷீலா அகாடமி ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் என்ற நாட்டிய கலை நிறுவனத்தை நிர்வகித்து வருபவருமான உமா என்பவரை மனம் புரிந்தார். மேற்கண்ட தம்பதிகளுக்கு அமிர்த வர்ஷினி மற்றும் அப்சரா எனும் இரு மகள்கள் உள்ளனர். பிள்ளைகள் வளர்ந்து வந்த வேளையில் முரளி கிருஷ்ணா மற்றும் உமா தம்பதிகளுக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக இருவரும் பரஸ்பரம் பிரிந்தனர். இதையடுத்து மகள்கள் இருவரும் கல்வியில் நன்கு மேன்மையுற்று பெற்றோர்களின் ஆசிர்களுடன் திருமணம் புரிந்து கொண்டனர். இவர்களில் மூத்த மகளானவர் அமெரிக்காவில் வசித்து வந்த நிலையில் திடீரென ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி மரணமடைந்தார் என நம்ப தகுந்த வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இளைய மகளானவர் யோகக்கலை கற்றுத்தரும் நிபுணராக உள்ளார். இதனையடுத்து தாயார் எஸ். ஜானகியுடன் சென்னையில் வசித்து வந்த முரளி கிருஷ்ணா அவர்கள் 2018இல் விஜய் சேதுபதி, த்ரிஷா நடிப்பில் வெளியான 96 என்ற திரைப்படத்தில் படக்குழுவினரின் வற்புறுத்தலை எடுத்து காட்சி அமைப்பின்படி அம்மா எஸ். ஜானகியுடன் காரில் தோன்றுவதும் பின்னர் பூ மாலையே தோள் சேரவா என்ற பாடலை பாடும் த்ரிஷாவிற்கு ஜானகி அவர்கள் பாடல் பாடும் முறையை கற்றுக் கொடுக்கும் அடிப்படையில் காட்சிகள் நகரும். இதையடுத்து சென்னையிலிருந்து ஹைதராபாத்திற்கு தனது தாயார் எஸ். ஜானகியுடன் இடம்பெயர்ந்த முரளி கிருஷ்ணா அவர்கள் தன்னுடைய பராமரிப்பில் அம்மா எஸ். ஜானகி அவர்களை பாதுகாத்து வந்தார். இந்நிலையில் மைசூரில் உள்ள தங்களது மற்றொரு இல்லத்தில் தனது தாய் எஸ். ஜானகியுடன் வசித்து வந்தார் முரளி கிருஷ்ணா அவர்கள். ஏற்கனவே கணவர் ராம் பிரசாத் அவர்களை இழந்து மனவேதனையில் வாடிய எஸ். ஜானகி அவர்கள் மகன் இருக்கிறார் என மனதை தேற்றிக்கொண்டு பயணித்து வந்த வேளையில் தற்போது 88 வயதை தொட்டுவிட்ட நிலையில் தன்னுடைய இறுதிக்காலம் வரை தனது மகன் முரளி கிருஷ்ணா
பெரும் அரவணைப்பாக இருப்பார் என எண்ணிக்கொண்டு முதுமையை கழித்துக் கொண்டிருந்த போது யாரும் எதிர்பாராத வகையில் கடும் பேரிடியாக 2026ஆம் ஆண்டு ஜனவரி 22ஆம் தேதியன்று திடீரென ஏற்பட்ட மாரடைப்பின் காரணமாக தனது 65ஆம் வயதில் காலமானார் முரளி கிருஷ்ணா அவர்கள். தந்தை முரளி கிருஷ்ணாவின் இறுதிச் சடங்குகளை இளைய மகள் அப்சரா அவர்கள் மேற்கொண்டார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அழகிய கண்ணி, உறவுகள் நீயே என்ற உதிரிப்பூக்கள் திரைப்பட பாடலாகட்டும், சின்ன தாயவள் தந்த ராசாவே என்ற தளபதி திரைப்பட பாடலாகட்டும், அப்பாடல்களை இன்று கேட்டாலும் மனம் கலங்காதவர்கள் என யாரும் இருக்க முடியாதுதான். இந்த பாடலை தனது தாய்மை குரலில் பாடி அனைவரையும் கலங்க வைத்த அம்மா எஸ் ஜானகி அவர்கள் தற்போது தனது ஒரே மகனை இழந்து தவிக்கின்ற இந்நிலையை எண்ணி பார்க்கும்போது மனம் கனக்கத்தான் மட்டுமல்ல, வலிக்கத்தான் செய்கிறது. கணவர் ராம் பிரசாத், ஒரே ஒரு மகன் முரளி கிருஷ்ணா ஆகியோரை இழந்து தனிமை மட்டுமின்றி முதுமையில் பரிதவித்து வரும் அம்மா எஸ் ஜானகி அவர்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியினையும் மன தைரியத்தையும் வழங்கிடவும், அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த பூரண வாழ்வில் நீடூழி அம்மா அவர்கள் பயணிக்க ரசிகர்களாகிய நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பிரார்த்திப்போம் என கூறி, முரளி கிருஷ்ணா போன்ற கலை வாரிசு நாயகர்களான ஆச்சி மனோரமாவின் ஒரே பாசமகனும் தந்தையின் அரவணைப்பின்றி வளர்ந்தவரும், குடும்பம் ஒரு கதம்பம், மணல் கயிறு உள்ளிட்ட திரைப்படங்களின் மூலம் ரசிகர்களின் மனதில் பேரிடம் பிடித்தவரும், நம்பியவர்கள் அலையை ஏமாற்றப்பட்டு வீழ்ந்து போனவருமான மறைந்த பூபதி அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தமிழ் திரை உலக முன்னாள் சூப்பர் ஸ்டார் PU சின்னப்பாவின் ஒரே பாச மகனும், பிரபல கலை நாயகியின் பாச புதல்வரும், கோயில் புறா திரைப்படத்தின் ஹீரோவாக தடம் பதித்து கால ஓட்டத்தால் வில்லன் குணச்சித்திர வேடங்களை ஏற்று மனம் கவர்ந்தவரும், விதியின் வசத்தால் மறைந்து போனவருமான PUC ராஜா பகதூர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாகவும், தேசிய விருது வென்ற பிரபல திரை நாயகியின் செல்ல மகனும், மாடலிங் கலைத்துறையில் கால் பதித்து வெற்றி நடை போட்டவரும், துள்ளுவதோ இளமை திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி திரைத்துறையில் பெரும் வளர்ச்சி காணாமல் வீழ்ந்து போனவரும், லிவர் சிரோசிஸ் எனும் கல்லீரல் பாதிப்பால் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஒரு குலைந்து மறைந்து போனவருமான அபிநய் கிங்கர் அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமாக மட்டுமல்லாது, தாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத கலை வாரிசு நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் நிறைந்த சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் அனைவரும் முழுமையாக அறிந்து கொள்ளலாம். இவர்களைப் போன்ற மறக்க முடியாத கலை வாரிசு நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றொரு வாழ்க்கை பயணத்திற்கு. அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன். நன்றி.